வணக்கம் அப்பா. வணக்கம். 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 ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கு. சுகமா இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கு. நலமா இருக்கிறீங்க. ஓகே, நல்லா கதைக்கிறீங்க. அப்பாக்கு என்ன பேர்? கணேஷ். கணேஷ். என்னோட கூப்பிடுவாங்களா உங்களை? கணேஷ் மட்டும்தானா? கணேஷ் மட்டும்தான். எப்படி கூப்பிடுவாங்களா உங்களை? கணேஷ் தான். கணேஷ் தான் கூப்பிடுவாங்க. ஓகே, உங்களோட வைஃப் அம்மா எப்படி கூப்பிடுவாங்களா உங்களை? வாங்கோன். அப்படியா? அப்படியா கூப்பிடுறாங்க. சரி, ஓகே. அப்பா செல்லம் அப்படி அந்த மாதிரி இல்லையா? கொஞ்சம் மேக்க கீழே பதிங்க பாப்போம் உங்களோட ரைட். ஓகே, அந்த மாதிரி வாங்கோ. அவருக்கு ஒரு வெக்கம் வருது, சரிதானே? நீங்க சொல்ல அவங்களுக்கு ஒரு வெக்கம் ஒன்று வருது. சரி, அந்த மாதிரி எங்களுடைய கணேஷ் ஐயாவுக்கு 70வது பிறந்த நாளை சிறப்பாக எங்களுடைய புதுக்குடியிருப்பு பிரபலமான ஒரு ஹார்ட்வேர் கிருபா ஹார்ட்வேர் புதுக்குடியிருப்புல உங்களோட மகன் அப்படித்தானே? சரி, அவங்களோட இல்லத்துல கிருபா ஹார்ட்வேர் அவங்களுடைய கிருபானி இந்த இல்லத்துல சிறப்பாக இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்துல புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் வந்திருக்கிறேன். சரி, பார்க்கலாம். சரிதானே? 3 பேரை தான் சொல்லலாம். தப்பான விடை சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட்? நீங்களே சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் உங்களுக்கு? என்ன தரலாம்? தரக்கூடிய பனிஷ்மெண்ட். சரி, ஓகே. நான் சொன்னால் கட்டாயம் செய்வீங்களா? சரி, இன்றைக்கு எப்பவுமே நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களோட வைஃப் ஒருக்கா தூக்கணும். நீ எந்த ஆசாதான் என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா, அவருக்கு பக்கத்துல ஓடிச்சா உள்ளுக்குல. என்னப்பா இது பெரிய ஒரு பனிஷ்மெண்டா இருக்குது. கட்டாயம் என்ன மாதிரி இது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு. தூக்குறீங்களா? போமா. அப்பா ரெடி. அப்பா ரெடி. அம்மா என்ன மாதிரி? அம்மா என்ன மாதிரி? ஓகேயா? அவ கொஞ்சம் வெக்கம் இருக்கு, ஆனா விருப்பம் இருக்குது. கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. நிறைய மருமக்கள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க, சரிதானே? அந்த மாதிரி புறா மக்கள் இருக்கிறாங்க, தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க, சரிதானே? சரி, ஓகே, பார்க்கலாம். இன்றைய தருணத்துல அழகான ஒரு இனிமையான ஒரு தருணம். இவ்வளவு காலம் மழை பெஞ்சது, இன்றைக்கு உங்களுக்காக மழை விட்டு இருக்குது, சரிதானே? 2 நாள் கழிச்சு இந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். சரி கணேஷ் ஐயா, சரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தந்திருக்கிறாங்க. சரி, ஒவ்வொரு கிஃப்டா பாப்போமா? ஒவ்வொரு கிஃப்டா பாப்போமா? என்ன கரண்ட் நின்றுட்டு? சரி, ஓகே. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் உண்டு, பார்க்கலாம். கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. நீங்க மைக்க அவர்கிட்ட கொடுக்கணும், அவர்கிட்ட. சரி, அப்படிதான். சரி, பாருங்க என்னண்டு எடுத்து பாக்கல, எனக்கு காட்டினா தானே தெரியும். எடுங்க பாப்போம். என்ன கிஃப்ட்? பாட்டா. பாட்டா. ஓகே, சூப்பர். உண்மையிலேயே நடக்கி அதுதான் முக்கியமான தேவை. நாங்கள் இங்கே இருந்து போயேக்க, இடம்பெயர்ந்து போய்க்க, உண்மையிலேயே பாட்டா இல்லாம போய் எப்படா இந்த பாட்டா கல்லு முள்ளு எல்லாம் குத்தேங்க, சரிதானே? எவ்வளவு மத்தியில இந்த பாட்டா கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கிய தருணம், சரிதானே? ஒரு நடை பழகின முதல்ல ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிறது பாட்டா. ஓகே தானே? சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, பார்க்கலாம். சரி, உங்களோட வைஃபையை ஓபன் பண்ணி கிட்ட வாங்க. அம்மா கிட்ட வாங்க. ஏன் நெட்டத்துல போறீங்க? அம்மா கிட்ட நின்று. ஓகே, அழகான ஒரு போன் ஒன்று கொடுத்திருக்காங்க. போனை கண்டோன ஒரு சிரிப்பு வருது, சரிதானே? ஏன் அந்த சிரிப்பு? அந்த போனை கண்டோன சிரிப்புக்கு காரணம் என்ன ஐயா? கணேசன் சொல்லுங்க பாப்போம். போன் பாவிக்கல, கனகாலமா பாவிக்கல. சரி, இனி பாவிக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க, சரிதானே? சரி, பார்க்கலாம். இந்த மாதிரி சரி, இந்த மாதிரி இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் யாரை முதலா கெஸ் பண்றீங்க? யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க? யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க உங்களுக்கு? சொல்லுங்க, யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க? மகன் கிருபா. மகன் கிருபா, அப்படித்தானா? சரி, பார்க்கலாம். ஒருத்தரை சொல்லி இருக்கிறீங்க, மகன் கிருபா. சரி, அவர் இல்லாட்டிக்கு வேறு யார் செய்திருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு கோட் சூட் போட்டு ஒரு பிறந்த நாளை கட்டாயம் கொண்டாடணும்னு சொல்லி அவங்களோட இல்லத்துல இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. ஆனால் சர்ப்ரைஸா வேறு யாரும் செய்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், சரிதானே? எனக்கு உண்மையிலேயே அவங்கள தெரியாது யாருன்னு சொல்லி போடலாம் கதைச்சு அவங்க. சரி, உங்களை கெஸ்டிங்களே கிருபா, உங்களோட மகன் கிருபா இல்லாட்டிக்கு யார் செய்திருப்பாங்க? என்ன யோசிக்கிறீங்க? என்ன பேர்? உங்களோட பெறாமகள். சரி, பெறாமகள் செய்திருப்பாங்க. சரி, ஓகே. அன்பும் பாசமும் நிச்சயமாக வச்சிருக்கிறாங்க, சரிதானே? அவ இருந்தா ஒரு பக்கத்துல இருந்தா ஒரு கலகலப்பு, சரிதானே? எல்லாரையும் ஒரு துக்கமாக இருந்தாலும் சரிதான், சோகமாக இருந்தாலும் சரிதான், எல்லாரையுமே கலகலப்பாக தன்னுடைய வாயினால கலகலப்பு பண்ணி எல்லாரையுமே மகிழ்ச்சி அடைய செய்யும் உங்களுடைய பெறாமகள் செய்திருப்பாங்க, சரிதானே? சரி, ஓகே.
எனக்கும் அவங்களோட பேர் பக்கத்து வருது இல்ல சரிதானே, அதனால உங்களோட பொறாமகள் என்று சொல்லி இருக்கிறேன். இன்னும் தேடி பாக்குறேன் வேற என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி. சரி ஓகே, சரி பார்க்கலாம். அம்மா கொஞ்சம் கிட்ட வாங்க. ஏன் நட்டதுல என் பையமா? சரி ஓகே, மின்சார தடை சரிதானே, சிரிப்பும் வருது கணேசையா. சரி ஓகே, அடுத்த கிஃப்ட பாப்போம் யாருன்னு சொல்லி. ஓகே, அதையும் ஓபன் பண்ணுங்க பாப்போம். எல்லாம் பைஃபிட்டான் முதல் கொடுக்கறதா? இல்ல முதல் அந்த காலத்துல பைஃபிட்டான் எல்லாம் கொடுக்கறதா? சரி ஓகே, அவங்களுக்கும் ஒரு சிரிப்பு வருது. தவறான விடை சொன்னாலும் கூட வைஃபை நிச்சயமாக நீங்க தூக்கணும். சரி, அந்த மாதிரி ஒரு பெருமதியான ஒரு பவுடர் சாரம் சரிதானே. சரி ஓகே, ஃபர்ஸ்டா நீங்கள் உங்களோட மகன் கிருபாவை சொல்லி இருக்கிறீங்க, ரெண்டாவது அவங்களோட பிராமகளை சொல்லி இருக்கிறீங்க, அடுத்ததாக நீங்க யாரை கெஸ் பண்ணீங்க? 3 பேரை தான் சொல்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. சரி, உங்களோட இன்னொரு கிஃப்ட்கள் நிறைய இருக்குது. சிரிக்காதவர்களையும் சிரிக்க பண்ணும் ஒரு கிஃப்ட், அழாதவர்களையும் அழ பண்ணும் ஒரு கிஃப்ட் சரிதானே. அது சொல்ல வைக்கே உங்களுக்கு சிரிப்பு வருது ஏனோ தெரியல. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது சரிதானே. என்ன சிரிக்கிறீங்க? அதான் பேக்க தான் பாக்குறீங்க போல நடக்குது. சரி ஓகே, சூப்பரான ஒரு அந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு சாராயம் சரிதானே, ஸ்பெஷல் போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருங்க சரிதானே, கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருங்க, அப்படிதான் தந்திருக்கிறாங்க. இது வெளிநாட்டு சாராயம், வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல, வெளிநாட்டுல இருந்து வேற வாய்ப்பு இல்ல. என்ன சொல்றீங்க? உள்நாடுதான், உள்நாடுதான். சரி பார்க்கலாம், உங்களுக்கு அழகான. சரி, என்ன அதிகமா ஓட்டியா? 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறது. என்ன சொல்றீங்க? 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறதா ரகசியமாக? அதையும் ஓட்டி கொடுக்கிறது. ரைட் ஓகே, உண்மையிலேயே ஒரு நல்ல குடும்பம். நான் இந்த வித்தியாசமா இல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க போலோட. அம்மா அண்டி என்ன வரை அப்படித்தானே? கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறீங்களா? அவர் கேட்க எப்படி கொடுக்குற நீங்க? என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கொஞ்சமா அளவா குடிங்கப்பான்னு சொல்றவா? அளவா குடிங்க. சரி ஓகே, இந்த மாதிரி சிரிக்காதவர்களையும் சிரிக்க பண்ணும் ஒரு பொருள். அந்த எங்க அந்த காணையில அங்க பின்னுக்கு வச்சுட்டீங்க. சரி ஓகே, சரிதானே. சரி, அந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு சாராயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க இந்த நாள்ல. உண்மையிலேயே வயதான அப்பாக்களுக்கு ஒரு சந்தோஷமாக கண்டோன்னு ஒரு மிக்க சந்தோஷம். கணேசன் அது இனி இல்லை, எல்லாம் முடிச்சு, எல்லாமே முடிச்சு. சரி சரி பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அது வெரி ஸ்பெஷல். இன்னும் சிரிக்க இவ்வளவு நேரம் சிரிங்க சிரிங்கன்னு சொன்னா சிரிக்கவே இல்லை. நீங்க இதை முதலே சொல்லிருக்கலாம், நான் இதை காட்டி காட்டி போட்டு எடுத்துருவேன். இதை காட்டி காட்டி போட்டு எடுத்துருவேன். ஐயா கணேசன் சிரிங்க சிரிங்கன்னு. சரி ஓகே, ஸ்பெஷலான ஒரு இன்னொரு போத்தல் சாராயம் நல்லா இருக்கு, BSOA. புரியுங்க? என்ன சிரிக்கிறீங்க? ரொம்ப சிரிக்கிறீங்க. சரி, அதை கையில வச்சுக்கலுங்க. சரி ஓகே, என்ன இன்றைக்கு முடிஞ்சிருமா இல்ல நாளைக்கும் இருக்குமா? அப்படியே கீழே வச்சிருக்கீங்களே. சரி ஓகே, இந்த மாதிரி கிஃப்ட் தந்திருக்கிறாங்க. மூன்றாவதாக நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? இந்த மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்த நிமித்தம் சர்ப்ரைஸ் பண்ணி இருக்காங்க. யாரை நீங்க கெஸ் பண்றீங்க? சொல்லுங்க பாப்போம், மைக்கில சொல்லுங்க. யாரு மூன்றாவதாக யாராக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்? உங்களோட மச்சால் மேல யாராவது செய்திருக்க மாட்டாங்களா? என்ன நீங்க இவ்வளவு நேரம் அவங்க வந்து கொஞ்சி களைச்சு போயிட்டாங்க, நீங்க மச்சால சொல்லலையே. மச்சால் மேர என்ன சொல்றீங்க? மச்சால் மேர அத்தான் மேரண்டா மச்சால் மேருக்கு பிரியம், அது ஜதார்த்தம், அது உண்மையிலேயே கூடுதலாக. சரிதானே, சொந்த மச்சாலை விட வந்த மச்சால் இன்னும் பாசம், அப்படிதானே? சரி ஓகே, உங்களோட மச்சால் மேர செய்திருப்பாங்களா? செய்திருக்கலாம். எந்த மச்சான் செய்திருப்பாங்க? எந்த மச்சான்? உங்க நிக்கிறா? யார் அது? எந்த மச்சான்? உங்க நிக்கிறான்டா. எந்த மச்சான்? பேர் என்ன? குட்டி மச்சான். பேர் தெரியாது. குட்டி மச்சான். அப்ப ஆசை மச்சான் செய்ய மாட்டாங்களா? செய்திருப்பாங்க. எங்க இருக்கிறாங்களா ஆசை மச்சான்? ஒழுகிறாங்களா அவங்க? சரிதானே. சரி, குட்டி மச்சான் எல்லாம் கூட பாசம். அப்பதான் அங்கே இருந்து ஓடோடி வந்து உங்களை கட்டி பிடிச்சு உண்மையிலேயே ஒரு வாழ்த்தை தெரிவிச்சவங்க. சரி, உங்களோட குட்டி மச்சானுக்கு என்ன பேர்? உங்களோட வைஃப் டக்குலங்க என்ன பேர்? என்ன பேர்? பிள்ளை. பிள்ளையா? என்ன சொல்றீங்க? சரி, ரொம்ப கலாய்க்கிறன் போல இருக்குது. சரிதானே, பாவம் கணேசன். எல்லாமே முடிஞ்சது. சரி பார்க்கலாம், இன்னொரு கடைசியா லாஸ்டா ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது. சரிதானே, ஜார் குட்டி மச்சான் செய்திருப்பாங்க. ரைட் ஓகே, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இதை நீங்க ஓபன் பண்ண கூடாது, அப்படி வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஃபைனலா நீங்க யார சொல்றீங்க? உங்களோட மகன் கிருபா, உங்களோட பெராமகள், அடுத்தது உங்களோட குட்டி மச்சான்.
இந்த 3 பேர்ல யார் செய்திருப்பாங்க? என்ன ஒரு சங்கடமான கேள்வி. சங்கடமான மச்சால செல்லவா அல்லது புறாமகளை செல்லவா மகனை செல்லவா? யார சொல்றீங்க? மகன் செய்திருப்பாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். இந்த கிஃப்ட் இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. லாஸ்டா அப்படி எட்டி பார்த்தா உள்ளுக்கு மறைஞ்சிருக்குது ஒரு கிஃப்ட். சரிதானே? ஒரு மறைஞ்சிருக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. பாரமே இல்லை, வெறும்படியை வச்சுட்டாங்களோ தெரியல. வெறும்படியை வச்சுட்டாங்களோ தெரியல. சரி, ஓகே, இந்த மாதிரி கிஃப்ட் யாருன்னு சொல்லி விடுவோமா? 3 பேர்ல நீங்க உங்களோட மகன், உண்மையிலேயே உங்களோட மகன் இல்ல, சரிதானே? 2 பேர்ல யார் செய்திருப்பாங்க? இந்த 2 பேர்ல உங்களோட புறாமகள், உங்களோட மச்சான். ஆசமச்சால் இல்லையா? அசமச்சால். அசமச்சால் என்ன பேர் உங்களோட ஆசமச்சால்? பொண்ணா? இதன்னி நல்ல பேர்கள் வச்சு, நல்ல நல்ல சூப்பரான பேர்கள். அது உண்மையிலேயே ஒரு செல்ல பேர்கள், அப்படித்தானே? ஏன்னா சரி, அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து அம்மா அப்பா வந்து செல்லமான பேர்களை சொல்லுவாங்க. சரி, ஓகே, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. சொல்லிவிடுவோமா யார் செய்தன்னு சொல்லி? இந்த கிஃப்ட் எல்லாம் யார் செய்தன்னு சொன்னா அந்த பிரேம் ஒரு ஓபன் பண்ணுவோம் பாப்போம். அதை உங்கள்ட்ட கார் நீங்க ஓபன் பண்ணுங்க. இன்னொரு கிஃப்ட் ஒன்று அதை பாருங்க, ஓபன் பண்ணுங்க பாப்போம். என்ன இருக்கும் அப்பா? கிறுக்கி பாருங்க, என்ன இருக்கு வந்து அப்பா? என்ன இருக்கும் கணேசன்? என்ன இருக்கும் உள்ளுக்கு? என்ன என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பாரம் இல்லாம இருக்குது. பாரம் இல்லாம இருக்குதா? வெறும்படியை தந்துட்டாங்களா? போன முறை உங்களோட மருமகளுக்கு மாத்திர மாதிரி வெறும்படியை தந்துட்டாங்களா? எனக்கு சந்தேகம், உங்களுக்கு சணல் தான் சணல் தான் இருக்குதா? அப்படியா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஓபன் பண்ணுங்க பாப்போம். அம்மா மைக்க பண்ணுங்க பாப்போம். அண்ணா அம்மா மைக்க பண்ணு, மைக்க பண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓபன் பண்ண வேண்டியதா இருக்குது. கரண்ட் என்னது? கரண்ட் என்னது? படிவா பாருங்க. ஒரு சர்ப்ரைஸா இருக்குது. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? என்னது மாயமா வந்ததோ? ஒன்றுமே இல்லையா? கிறுக்கி எல்லாம் காட்டினீங்க. நான் பயந்து போனேன் ஐயா. எடுங்க பாப்போம், உள்ளுக்கு எதுவும் இருக்கு. பொக்கான எதுவும் இருக்குது? தவளை எது? கவனம். என்ன பச்சையா வருது? என்ன சாமான்? பூவெளி. பூவெளி புதுக்குடியிருப்பில் ஒரு பிரபல்யமான ஒரு ஜுவல்லரி, பூவெளி நகைக்கடை. சரி, பாப்போம், அதுக்கு எதுவும் இருக்கா? போன் சொல்லி வெறும்படியை கொடுத்தவங்க. நான் பயந்தே போயிட்டேன். என்ன ஐயா காட்டுங்க கணேசன், அப்படி தூக்கி காட்டுங்க. ஒவ்வொன்று அப்படி இத போய் இல்லை என்று சொல்லிவிட்டீங்களே நீங்கள். இப்படி சொல்லிவிட்டீங்களே இத போய் இல்லை என்று சொல்லி. சரி, அழகான ஒரு செயினை கொடுத்திருக்கிறாங்க. ஜாராக இருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு நபர் ஒன்று தந்தவங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லி. ஜாராக இருக்கு. தெரியல தெரியல. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு திருமணம் செய்த காலத்திலிருந்து உங்களுக்கு தேவையானத அந்த மாதிரி ருசிக்க சாப்பாடுகளை செய்து தந்த உங்களோட வைஃப் செய்திருக்க மாட்டாங்களா? பக்கத்துல இருக்கிற உங்களோட வைஃப் செய்திருக்க மாட்டாங்களா? சொல்லலாம் இருக்கு, சொல்லலாம் இருக்கு. ரைட், அதை வச்சுக்கொள்ளுங்க. அம்மா வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. இந்த மாதிரி உங்களோட கிஃப்ட வந்து யார் தந்திருக்கிறான்னு சொன்னா அந்த போத்தல் ஒன்று இருக்குதானே, அந்த போத்தல் ஸ்பெஷலான முதல் தந்த போத்தல், அதை உங்களோட பெறாமகள் தந்திருக்கிறாங்க. நீங்கள் வடிவா அந்த பவுடர் எல்லாம் பூசி அந்த சரத்தை கட்டி அதை கட்டி போட்டுதான் அந்த பவுடர் எல்லாம் பூசி குளிச்சுட்டு தான் அதை அடிக்கணும். சரிதானே? அந்த மாதிரி உங்களோட பெறாமல் அதை தந்திருக்கிறாங்க. இந்த செயினை யார் தந்திருக்கிறாங்களே ஸ்பெஷலா, சரிதானே, ஒருத்தங்க தந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த சர்ப்ரைஸை எல்லாரையுமே யார் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட 3 பிள்ளைகளும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. உங்களோட பிள்ளைகள் 3 பேரும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. உங்களோட ஆம்பளை பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து செய்திருக்கிறாங்க. சரிதானே? எங்களோட அப்பாவுக்கு வந்து கட்டாயம் இந்த 70வது பிறந்த நாள சர்ப்ரைஸ் செய்யணும்னு சொல்லி உங்களோட 3 ஆம்பளை பிள்ளைகளா? சரி, அவங்க 3 பேருமே சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த கிஃப்ட வந்து ஸ்பெஷலா யார் செய்திருக்கிறான்னு சொன்னா அந்த போட்டோவை பாருங்க.
சரி, இந்த கிஃப்ட் யார் தந்திருப்பாங்கன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி ஓகே, இந்த கிஃப்ட் யார் தந்திருக்கிறாங்க ஸ்பெஷலா? உங்களோட மகன், குட்டி மகனா? குட்டி மகன் யாரால? அந்த குட்டி மகன் கிருபா. சரி, அவங்க எல்லாம் இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்டையும் அவங்களோட வைஃப் செய்திருந்தாங்க. சரி, மாமாக்கு அந்த மாதிரி செய்யணும், மாமாக்கு அந்த மாதிரி வெளிக்கெடுத்தோணும், மாமாக்கு அந்த மாதிரி ஐசிங் செய்யணும் என்று சொல்லி, சரிதானே, அவங்களுடைய ஏற்பாடு அளப்பெரியது. சரிதானே, உங்களுக்கு கிடைச்ச மருமகள் உண்மையிலேயே ஒரு கடவுளால கிடைச்ச ஒரு மருமகள். சரிதானே, இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகள் இல்ல. சரிதானே, ஓகே, சூப்பர். அந்த மாதிரி ஒரு மருமகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. எல்லா சர்ப்ரைஸ் ஏற்பாட்டையும் உங்களோட மருமகள் தான் செய்திருந்தாங்க. மாமாக்கு அந்த மாதிரி கோட் சூட் போடணும், இந்த மாதிரி உடுப்படுத்திருக்கிறோம், அந்த மாதிரி ஐசிங்கம் செய்யணும் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம். சரிதானே, எல்லா ஐடியாவும் உங்களோட மருமகள் தான். உங்களுடைய மகனுடைய வளர்ச்சிக்கு உங்களோட மருமகள் தான் ஒரு வரதுகை. சரிதானே, கடவுளுக்கு முதற்கண் நன்றி சொல்லணும். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் செய்திருக்கிறாங்க. தப்பிச்சு விட்டீங்க அம்மா. சரிதானே, சரியான விடைய சொல்லி இருந்தார். அவரை தூக்கணும்னு சொன்னா பிரச்சனையில தூக்கலாம். சரிதானே, உங்களுக்கு ஆசை இருந்தா நான் தூக்க பண்ணி விடுறேன். சரி, உங்களோட மகன், உங்களோட பிள்ளைகள், உங்களோட பிறமகள் எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்றீங்க? நன்றி. ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க. உங்களோட மகன் ஸ்பெஷலா ஒரு கவிதை ஒன்று கட்டாயம் வாசிக்கணும் என்று எனக்கு தந்திருந்தார். அதை இருக்க பாப்போமா? அன்பின் வடிவமான என் அருமை அப்பாவைக்கு அகவை தின வாழ்த்துக்கள் கூறி ஆரம்பிக்கின்றேன். பெற்றவர்கள் எல்லாம் பெற்றோர் ஆகிட முடியாது அப்பா. பிள்ளைகளை சரிவர வளர்ப்பவரே அப்பட்டத்துக்கு தகுதியானவர்கள். அந்த வகையில் சிறந்த பெற்றோர் நீங்கள் தான் அப்பா. அப்பா, எனக்கு அறிவு தெரிந்த நாளில் இருந்து அழுக்கு உடையுடன் மண்வெட்டி ஏந்தி கால்நடையில் அலைந்து திரிந்து எம் வயிறு வளர்க்க பாடுபட்டதையே அதிகம் நான் பார்த்திருக்கின்றேன். ஏழ்மையிலும் என்னை ஒரு போதும் நீங்கள் ஏழையாக உணர வைத்ததே இல்லை. நீங்கள் பட்ட கஷ்டம் வீண் போகவில்லை அப்பா. 3 சிங்கங்களை பெற்று வளர்த்து நல்ல குடும்பஸ்தராக அமர வைத்த பெருமை உங்கள் கால்களையே சாரும் அப்பா. அன்று தொடங்கி இன்று வரை நீங்கள் என்னில் வைத்துள்ள அன்பும் அளப்பெரியது. என் பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒரு தாய் நீங்கள் அப்பா. என் உடைமைகளை கவனிப்பதில் ஒரு காவலன் நீங்கள் அப்பா. நான் இவ்வுயரத்தில் வாழ ஆணிவேரும் நீங்கள் தான் அப்பா. தன்னை விட தன் பிள்ளை எல்லா விதத்திலும் தரமுயர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்திடும் ஒரு ஜீவன் அது நீங்கள் தான் அப்பா. என் ஒவ்வொரு வெற்றியிலும் உங்கள் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. என் அப்பாவிக்கு நிகர் என் அப்பா மட்டுமே என்பதில் எனக்கு கர்வம் உண்டு அப்பா. நீங்கள் நீடூழி காலம் எம்முடன் வாழ வேண்டும் என்று இப்பிறந்த தினத்தில் மனமுவர்ந்து வாழ்த்துகிறேன் அப்பா, உங்கள் கடைக்குட்டி மகன் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை ஆணித்தரமாக கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு தான் இப்ப இருக்கிற வாழ்க்கையை பெருமிதம் கொள்ளாமல் ஆணவம் கொள்ளாமல் அந்த மாதிரி உங்களோட முன்னுக்கு வச்சிருக்கிறாங்க. உங்களோட மகன் கடைக்குட்டி மகன் கிருபா ஸ்பெஷலான ஒரு கவிதை. சரிதானே, உண்மையிலேயே ஒரு நல்ல உளம் படைத்த உங்களோட மகன், எல்லோருடனும் அன்பாகவும் சிரிச்ச முகத்துடனும் பழகும் உங்களோட மகன் என்னைக்குமே இறைவனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி இந்த தரத்துல இறைவனிடத்துல வேண்டி, அவருக்காகவும் இறைவனிடத்துல வேண்டி, உங்களுக்காகவும் இறைவனிடத்துல பிரார்த்தித்துக் கொண்டு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சிரிச்ச முகம் அடுத்த கடம் ஒரு போத்துல காட்டணும் போல இருக்குது. சரிதானே? சரி, கவலைகளை மறந்து சோகங்களை மறந்து இறைவன் எல்லாரையும் ஒரு இடத்துல வைப்பதில்லை, அப்படித்தானே? சரிதானே, உங்களோட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களோட மகனை உயர்த்தி ஒரு நல்ல நிலைக்கு உங்களையும் வச்சிருக்குது. தேங்க்யூ சோ மச், குட் லக். எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமாயிருங்க. அம்மா என்ன சொல்றீங்க? அந்த வேதனை உங்களுக்கும் புரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். சரிதானே, உங்களுக்கும் பங்குண்டு அதுல. சரி, எப்பவுமே சந்தோஷமாயிருங்க. தேங்க்யூ சோ மச், குட் லக்.